ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மாடு மேய்த்தால் மாதம் ரூபாய் 10,000 அரசின் கான்குவாலா திட்டம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. கிராமப்புறங்களில் பசுக்களின் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உறுதி செய்யும் நோக்கில் ராஜஸ்தான் அரசு புதிய முயற்சியாக கான்குவாலா யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. பாஜக ஆட்சி நடைபெறும் இந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் கீழ் கிராமங்களில் பசுக்களை மேய்த்து பாதுகாப்பாக திரும்ப கொண்டு வரும் நபர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 10,000 வரை ஊதியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாக ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள பசுக்களை தினமும் காலையில் மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று மாலை நேரத்தில் பாதுகாப்பாக திரும்ப கொண்டு வருவது குவாலா எனப்படும் பிரதான பொறுப்பாக இருக்கும். சுமார் 70 பசுக்களுக்கு ஒருவரை நியமிக்கும் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். பசுக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் கூடுதல் பணியாளர்களும் நியமிக்கப்படுவார்கள். முதற்கட்டமாக இந்த திட்டம் கோட்டா மாவட்டத்தின் ராம்கஞ்ச் மண்டி பகுதியில் உள்ள கேட்லி கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சர் மதன் திலாவர் திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஆரம்ப கட்டத்தில் 14 கிராமங்களில் குவாலாக்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் தனி சிறப்பு இதற்கான ஊதியம் அரசு நேரடியாக வழங்காது என்பதுதான். மாறாக கிராமங்களில் உள்ள பாமாஷாக்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் நன்கொடைகளின் மூலம் நிதி திரட்டப்படும். இதன் மூலம் சமூக பங்கேற்புடன் பசு பாதுகாப்பை முன்னெடுக்க முடியும் என அரசு கருதுகிறது. திட்டம் குறித்து அமைச்சர் மதன் திலாவர் கூறுகையில், முன்பெல்லாம் கிராமங்களில் பொதுவாக மாடு மேய்க்கும் வழக்கம் இருந்தது. அந்த பாரம்பரியத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கவே இந்த முயற்சி என்றார். மேலும் பசு பாலை பற்றிய தனது கருத்துக்களையும் அவர் பகிர்ந்துள்ளார். பாஜக வட்டாரங்கள் தெரிவிப்பதாவது, இந்த திட்டத்தின் மூலம் தெருக்களில் சுற்றித் திரியும் பசுக்களின் எண்ணிக்கை குறையும். அதே சமயம் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். பசு பாதுகாப்பையும் பாரம்பரிய கிராம வாழ்க்கை முறையவும் ஒருங்கிணைக்கும் முயற்சியாக இந்த கான்குவாலா திட்டம் பார்க்கப்படுகிறது. ஸோ மாடு மேய்க்கிறதுக்குன்னு தனியாக ஒரு திட்டத்தையே ஒரு அரசே கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் சம்பளமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எங்கன்னா ராஜஸ்தானில் தான். ஸோ ஆடு மாடுகள் வளர்ப்பு தான் பிரதான தொழிலாக அப்போக்கி இருந்தது. விவசாயம், இந்த 3 தொழில் தான் அப்போக்கி முக்கியம். அப்புறம் பானை செய்கிற தொழில், கொள்ளு வேலைகள், கொள்ளு பற்ற வேலைகள், இந்த மாதிரி வேலைகள் தான் ஆரம்ப காலத்தில் இருந்து இருக்குது. பட் ஆனால் ஆடு மாடுகள் வளர்ப்பு ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான், திட்டம் தான். பால், ஏன்னா சுத்தமான பசும்பால் அதில் கிடைக்குது. நெகி, அது மாதிரி பராமரிப்பு, மாடுகளை பராமரித்தோம்னா நிறைய உற்பத்திகள் நிறைய ஆரோக்கியமாக மனிதர்கள் வாழ ஒரு வழிவகையை ஏற்படுத்தும். ஸோ கண்டிப்பாக இந்த திட்டம் ஒரு வரவேற்கக்கூடிய நல்ல திட்டம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.